Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு சிக்கன் டிக்கா மசாலாவை கிரேவியாக பண்ண போகிறோம். சிக்கன் டிக்காவை ஸ்டார்டராகவும் நீங்கள் வச்சுக்கரலாம், இல்லைனா இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு டிஃபன் ஐட்டத்துக்கும் வச்சுக்கரலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கரலாம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். சிக்கனோட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கரலாம். சிக்கன் 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நான் ஏற்கனவே வெங்காயத்தையும் குடமிளகாவையும் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு ஸ்கீவரில் கோர்த்துக்கரலாம். பாருங்க, சிக்கன், குடமிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் ஸ்கீவர்ஸில் கோர்த்தாச்சு. இனி ஃப்ரை பண்ண வேண்டியது தான். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறலாம். அடுத்து நம்ம கோர்த்து வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் இதே மாதிரி ஒன்றொன்னா வச்சுக்கிறலாம். உங்களுக்கு சிக்கன் டிக்கா ஸ்டார்டராக வேணும்னா இதை பேன்லையே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு சிக்கன் டிக்கா கிரேவியாக செய்ய போகிறோம். அதனால் நான் எல்லா சைடும் ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். எல்லா சிக்கனையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கரலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். நமக்கு ஆத்தென்டிக் சிக்கன் டிக்கா ஃப்ளேவர் வேணுன்றதுக்காக இதை ஸ்மோக் பண்ண போகிறோம். அதுக்கு சிக்கனுக்கு நடுவில் ஒரு சின்ன கண்டெய்னரை வச்சு சூடான கறியை அதில் வச்சிடலாம். அந்த கறிக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் ஊற்றி ஸ்மோக் வர வச்சிடலாம். ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா சிக்கனில் இறங்குறதுக்காக ஒரு மூடி போட்டு ஸ்மோக் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்மோக்கும் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே சிக்கன் டிக்கா ஃப்ளேவர் வாசனை அப்படியே இருக்குது. இப்போது இந்த கறி துண்டை வெளியெடுத்து போட்டுடலாம். அடுத்து கிரேவிக்கு தேவையான ப்ரிப்பரேஷனாக பண்ணலாம். ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 1 கப் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 3 அரைச்ச தக்காளி, அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். தக்காளி வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து மசாலாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறலாம். மசாலா நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கரலாம். இந்த கிரேவி நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கரலாம். கிரேவி நல்லா திக்காயிருச்சு. கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவி நம்ம ஏற்கனவே ஸ்மோக் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் டிக்காவை இதில் போட்டுடலாம். சிக்கனை கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கன் வேகிறதுக்காக அரை கப் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் வேக வச்சுக்கரலாம். 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். ஆஹா, பாருங்க, சிக்கன் டிக்கா மசாலா சூப்பராக ரெடி ஆயிருச்சு.
பார்த்து ரசியுங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.